கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேத வசனம், நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். சங்கீதம் 138:3. கர்த்தர் நம்மளுடைய ஜபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய ஆத்மாவிலே பலன் தந்து தைரியப்படுத்துகிறவர். சரீர பலன் குன்றி போகும்போது ஆத்மாவிலும் சில நேரங்களில் சோர்வு ஏற்பட்டு பலன் குன்றி போகும். ஆனால் பல நேரங்களில் சரீரத்தில் உடல் வலிமையால் பலன் இருக்கும் அல்லது இல்லாமலும் போகலாம். ஆத்மாவிலே பலன் இல்லாத போது சோர்ந்து துவண்டு போய் வாழ்க்கையில் அடுத்த அடி எடுத்து வைக்க கூட தைரியம் இருக்காது. சரீரத்தின் பலனை காட்டிலும் ஆத்மாவின் பலன் இன்றியமையாது. ஆத்மாவின் பலன் தான் நம்மை தைரியப்படுத்தி சரீரத்தையும் நகர்த்தி வாழ்க்கை பயணத்தை கடக்க உதவி செய்கிறது. இன்றைக்கும் கூட ஆத்மாவிலே சில தோல்விகள் உங்களை சோர்ந்து போக செய்திருக்கலாம். சிலருடைய கடினமான எதிர்மறையான வார்த்தைகளால் உங்கள் ஆத்மாவில் சோர்ந்து போய், நான் பிரயோஜனமற்றவன், என்னால் என்ன செய்ய முடியும் என்று புலம்பல் பாடிக்கொண்டிருக்கலாம். இப்படி ஆத்மாவிலே சோர்ந்து போய் இருக்கிற வாலிபனே, மகனே, மகளே, கர்த்தருடைய பலன், சிலுவையின் பலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உனக்கு உண்டு. இயேசுவிடம் கேள், அவரை நோக்கிப்பார். இன்றைக்கும் உன் ஆத்மாவிலே புது பலனை தருகிறார், உன்னை தைரியப்படுத்துகிறார். வாழ்க்கையில் யார் என்ன சொன்னாலும் நீ உதவாக்கரை, பிரயோஜனமற்றவன் என்று சொல்லி அதைரியப்படுத்தினாலும் இயேசுவின் பலன் உன்னை நிரப்புகிறது. ஆவியானவரின் பலனை சார்ந்து கொள். உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உன்னால் முடியும். உன் எல்லா பிரச்சனைகளையும் கடக்க இயேசு உதவி செய்வார். எந்த காரியங்களை செய்ய முடியவில்லை என்று சோர்ந்து போய் இருக்கிறாயோ, இயேசு உன் ஆத்துமாவிலே புது பலன் தந்து தைரியப்படுத்தி உன்னோடு இருந்து அதை செய்து முடித்து ஜெயம் பெற உதவி செய்வார். நீ தோற்று போவதில்லை. ஏனென்றால் சிலுவையில் இயேசு தோற்று போகவில்லை. சாத்தானை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். உலகத்தை ஜெயித்தவர் உன்னோடு இருக்கிறார். உலகத்தில் இருப்போனிலும் உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். கர்த்தரின் பலன் என்று அறிக்கையிட்டு அந்த பலத்தில் தைரியமாய் முன்னேறி செல். ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, பலனற்ற என் ஆத்மாவிலே உம்முடைய பலனை தந்து என்னை தைரியப்படுத்தி என்னை எழும்ப செய்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பலத்தினால் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். விசுவாசிக்கிறேன். இயேசுவே, நீரே என் பலன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.